என் தங்கப்பிள்ளையே, இன்று வளர்பிறை அஷ்டமியினுடைய இந்த புதன்கிழமையில் என் பிள்ளைக்கு நல்ல செய்தி ஒன்றினை உன் அம்மா கொண்டு வந்திருக்கின்றேன். என் தங்கமே, உனக்கான நல்ல நேரம் ஆரம்பிக்கும் பொழுது இந்த தாயானவள் கொடுக்கின்ற வெற்றி வரத்தினை நீ பெறாமல் சென்று விடாதே. என் குழந்தையே, இந்த வராகியின் மீது உனக்கிருக்கின்ற நம்பிக்கை உண்மை என்றால் நிச்சயமாக இந்த அம்மா உன் கண்களில் படுவேன். ஏனென்றால் சாதாரணமாகவெல்லாம் யார் கண்களுக்கும் பட்டு விடாத இந்த தாயானவள் தினமும் உன் கண்களில் பட்டு உனக்கான வெற்றி வரத்தினை அள்ளி கொடுக்கிறேன் என்றால் என் பிள்ளை, உன்னுடைய வாழ்க்கையை அம்மா நல்ல நிலைக்கு கொண்டு வரப்போகிறேன் என்று அர்த்தம். யாரால் என்னை காண முடிகின்றதோ, யாரால் என் வாக்கினை கேட்க முடிகின்றதோ அவர்களுக்கு வாழ்க்கையில் அற்புதங்கள் நடக்கும். அது இந்த தாயானவள் தருகின்ற உறுதியும் கூட. என் பிள்ளையை, இன்று அஷ்டமி நாள் என்பதனால் புதிதாக எந்த ஒரு செயலையும் தொடங்க வேண்டாம். மற்றபடி என் பிள்ளை, நீ செய்து கொண்டிருக்கின்ற செயலில் உனக்கு நிச்சயமாக வெற்றி கிடைக்கும். என் பிள்ளையை, வாழ்க்கையில் தனித்து விடப்படுகின்றோம் என்று எண்ணி ஒரு நாளும் வருத்தப்படாதே. எப்பொழுது நீ தனித்து விடப்படுகின்றாயோ அப்பொழுதுதான் உன்னுடைய பலம் என்ன, உன்னுடைய பலவீனம் என்னவென்பது உனக்கே தெரிய வரும். தனிமை மிக பெரிய தைரியத்தை உனக்குள் கொண்டு வந்து கொடுக்கும் என்பதனை மறந்து விடாதே. என் தங்கமே, உண்மையில் சொல்ல வேண்டும் என்றால் இந்த மனிதன் தூங்கும் பொழுது மட்டும்தான் மனிதனாக இருக்கின்றான். பொழுது விடிந்தவுடன் 1000 வேடங்களை அவன் போட வேண்டியதாக ஆகிவிடுகின்றது. நேரத்திற்கு ஏற்றாற் போல யாரிடம் பேசுகிறோம் என்பதற்கு தகுந்தாற் போல தன்னுடைய வேடங்களை மாற்றிக்கொண்டு நடிக்கத்தான் செய்ய வேண்டியதாக இருக்கின்றது. உனக்கும் இது போன்ற வேடங்கள் போட வேண்டிய கட்டாயம் சில இடங்களில் வந்து விடத்தான் செய்கின்றது. இதுதான் இன்றிருக்கின்ற சூழ்நிலையில் நிதர்சனமான விஷயமாகவும் மாறிவிட்டது. என் தங்கமே, எப்பொழுதுமே இந்த வாழ்க்கையில் நீ அடைய நினைக்கின்ற விஷயங்களை எல்லாம் அடையும் பொழுது இந்த தாயானவள் உன்னோடு உடன் இருப்பதை நீ உணர்ந்து கொள்ள வேண்டும். என் தங்கமே, சந்தோஷத்தில் கிடைக்கும் அனுபவத்தை விட வலிகளிலும் வேதனைகளிலும் கிடைக்கும் அனுபவத்திற்கு பலமும் தெளிவும் அதிகமாக இருக்கும். அதனால் அந்த அனுபவத்தை தான் நீ சந்தோஷமாக பெற்றுக்கொள்ள வேண்டும். என் குழந்தையே, நீ எப்பொழுதுமே நல்ல புத்தகமாக இருப்பதை விட எழுதக்கூடிய நல்ல பேனாவாக இருக்க விரும்பு. ஏன் தெரியுமா? உன்னுடைய வாழ்க்கையானது ஏற்கனவே எழுதப்பட்ட புத்தகமாக இருப்பதை விட நீ எழுதக்கூடிய அந்த பேனாவாகத்தான் அது இருக்க வேண்டும். இது உன்னுடைய வாழ்க்கை அல்லவா? நீதான் அதில் ஒவ்வொரு அத்தியாயங்களையும் எழுதி கொண்டு செல்ல வேண்டும். ஏற்கனவே எழுதப்பட்ட விஷயங்களை எப்படி நீ உன் வாழ்க்கையாக்க முடியும் என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும். என் தங்கமே, இமை என்கின்ற ஒன்று எப்பொழுதுமே குடை பிடித்தாலும் கண்கள் என்ன நனையாமலா இருந்து விடுகின்றது. என் பிள்ளையே, கண்ணீர் வந்து விட்டது என்றால் அது அங்கே வழிந்தோடத்தானே செய்கின்றது. என் பிள்ளையே, எல்லா விஷயங்களுக்கு பின்னாலும் ஏதோ ஒரு காரியங்கள் இருக்கிறது என்பதனை நீ சிந்தித்து பார்க்க தொடங்கிவிட்டாலே இந்த வாழ்க்கையை வாழ்வதற்கான முழுமையான அர்த்தம் என்னவென்பது உனக்கு கிடைத்துவிடும். எந்த ஒரு இதயம் யாரொருவரின் மனது அதிக பாரத்தை தாங்குகின்றதோ அந்த இதயம் எப்பொழுதுமே அதிகமான வார்த்தைகளை பேசுவது கிடையாது. ஏனென்றால் பல அனுபவங்களை கண்டு அது அமைதியாகிவிடும். என் பிள்ளை, பொதுவாகவே இங்கு என்னுடைய ஆண் பிள்ளைகளும் சரி, பெண் பிள்ளைகளும் சரி, சந்திக்கின்ற மிக பெரிய பிரச்சனை வாழ்க்கையில் என்ன தெரியுமா?
முக்கியமாக 2 பிரச்சனைகளை இருபாலரும் சந்திக்கின்றார்கள். ஒன்று பொருளாதார பிரச்சனை, இன்னொன்று பொருந்தாத தாரத்தின் பிரச்சனை. அதாவது தனக்கு கிடைக்கின்ற வாழ்க்கை துணையினுடைய மனநிலைகள் சரியில்லை என்றால் கிடைக்கின்ற வாழ்க்கை நரகமாக எல்லோருக்குமே மாறிவிடுகின்றது. பொருளாதாரத்தோடு போராடுவதா, இந்த பொருந்தாத தாரத்தோடு போராடுவதா என்று தெரியாமல் எல்லோருக்குமே வாழ்க்கையில் கஷ்டங்கள் அதிகரித்து விடுகின்றது. இவை எல்லாவற்றிற்குமே தீர்வு என்ற ஒன்று நிச்சயமாக உண்டு. என் பிள்ளை, எல்லாவற்றையும் தூக்கி பிடித்து நிற்கும் பொழுதுதான் உன் வாழ்க்கையில் எல்லாமே உனக்கு கஷ்டங்களாக மாறிவிடுகின்றது. சில வேண்டாத விஷயங்களை வாழ்க்கையை விட்டு விலக்கவும் தூர எறிந்து விடவும் நீ எப்பொழுதுமே தயாராக இருக்க வேண்டும் என்பதனை மறந்து விடாதே. என் பிள்ளையே, மற்றவர்களிடத்தில் நேர்மை இருக்கின்றதா, இவர்கள் உண்மையாகத்தான் இருக்கின்றார்களா என்று அவர்களை சந்தேகிப்பதற்கு முன்பாக உன்னிடத்தில் உண்மை இருக்கிறதா என்று நீ முதலில் சரிபார்த்து கொள்ள வேண்டும். அடுத்தவனை திருத்துவதோ, அடுத்தவனை கேலியும் கிண்டலும் செய்வதோ அதற்கு முன்பாக நமக்கு அந்த தகுதி இருக்கின்றதா என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும். என் பிள்ளையே, மறக்கின்ற குணம் வாழ்க்கையில் இல்லை என்றால் நீ இந்த வாழ்க்கை முடியும் வரை சுமக்க வேண்டிய சில விஷயங்கள் எப்பொழுதுமே உன்னை தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். இந்த விஷயங்களை எல்லாம் சுமக்காமல் என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் உனக்கு தேவையானதை மட்டுமே நீ சரியாக பெற்றுக்கொள்வதற்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்து கொண்டே இருக்க வேண்டும். என் தங்கமே, உண்மையில் இந்த உலகத்தில் சிறந்தது என்ன தெரியுமா? நீ உயரப் போகும் பொழுது உனக்கு உதவி செய்கின்ற சில உறவுகளை விட நீ விழும் பொழுது தாங்கி பிடிக்கின்ற உறவுதான் இந்த வாழ்க்கையில் உண்மையாகவே சிறந்த உறவு என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் தங்கமே, அகத்தினுடைய அழகு முகத்தில் இப்பொழுதெல்லாம் தெரிவது கிடையாது. ஏனென்றால் உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று பேசுகின்ற வழக்கம் இப்பொழுதெல்லாம் அதிகமாகிவிட்டது. முன்பெல்லாம் மனதில் என்ன நினைக்கின்றார்களோ அதை வெளிப்படையாக பேசுவார்கள். இவர்கள் யார் என்று நாம் தெரிந்து கொள்ளலாம் என்கின்ற நிலைதான் அப்பொழுதெல்லாம் இருந்தது. ஆனால் இப்பொழுது அது போன்ற சூழ்நிலைகள் நிச்சயமாக இல்லை. என் தங்கமே, எப்பொழுதுமே யாருமற்ற தனிமையான பொழுதுகள்தான் உனக்கு எல்லோரையும் பற்றியும் புரிய வைக்கின்றது. ஏன், உன் தாயானவள் என்னை பற்றியுமே அந்த தனிமைதான் உனக்கு புரிய வைக்கின்றது. நமக்கென்று எந்த சூழ்நிலையிலும் நம் தாயானவள் இருக்கிறாள் என்பதனை உனக்கு உணர வைக்கின்றது. என் தங்கமே, உலகத்திலேயே மிகச்சிறந்த, அதாவது தலை சிறந்த பொய்யான சொல் என்ன தெரியுமா? இங்கு எல்லோருமே இந்த பொய்யை பேசுகின்றார்கள். இது என்னுடையது, இது நிரந்தரமானது. இந்த 2 வார்த்தைகளுமே பொய்யான வார்த்தைகள். ஏன் தெரியுமா? இந்த உலகத்தில் எதுவுமே உன்னுடையது என்று உறுதியாக சொல்லிவிட முடியாது. இன்று உன்னுடையதாக இருப்பது நாளை வேறொருவருடையதாக மாறுவதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம். அதுபோல இது நிரந்தரமானது என்று சொல்வதற்கு முன்பாக ஒரு நொடி சிந்தித்து பார்த்தால் உனக்கே புரியும். இந்த உலகத்தில் நிரந்தரம் என்று எதுவுமே கிடையாது. மனித உயிர் கூட இங்கு நிரந்தரம் இல்லை எனும் பொழுது மற்றவையெல்லாம் எம்மாத்திரம் என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும். என் தங்கமே, வாழ்க்கையில் நீ நல்ல பிள்ளையாக திருந்திய பிறகு கூட நீ இந்த வாழ்க்கையில் கெடுதலை செய்வதற்கான சந்தர்ப்பங்கள் உன்னை தேடி வரும். அதுதான் உனக்கு வாழ்க்கையில் நடக்கின்ற மிகப்பெரிய சோதனை காலமாகும். இதிலிருந்து நீ எப்படி தப்பிக்கிறாய் என்பதுதான் இத்தனை நாளும் இந்த வாழ்க்கையில் நீ கற்றுக்கொண்ட அனுபவ பாடம் என்பதனை மறந்து விடாதே. நல்லதை நினைத்து நல்லது செய்.
என்றுமே உனக்கு நல்லதே நடக்கும். என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.